கவனி ராஜா. ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். ஓகேவா? சி கவனி, இது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் ட்ரீட்டிங் டெப்ரிசியேஷன். சி ரெண்டு மெத்தட் இருக்கு, ரெண்டு விஷயம் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, ஒன்னு மெத்தட் ஆஃப் கால்குலேட்டிங் டெப்ரிசியேஷன். அதுலதான் எஸ்எல்எம், டபிள்யூடிவி, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ, சம் ஆஃப் இயர்ஸ் டிஜிட் மெத்தட், என்ன வேணா பிரிச்சு போட்டுக்கலாம். ப்ரொடக்ஷன் மெத்தட், பிஓஎம் மெத்தட், ப்ரொடக்ஷன் ஆஃப் யூனிட்ஸ் மெத்தட் சொல்லுவோம், பிஓஎம் மெத்தட் சொல்லுவாங்க. அது எல்லாமே மெத்தட் ஆஃப் கால்குலேட்டிங் டெப்ரிசியேஷன். இது மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் டெப்ரிசியேஷன். மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் டெப்ரிசியேஷன் ரெண்டு தான். ஒன்னு டெப்ரிசியேஷன் அக்கவுண்ட் டெபிட். இது டெபிட்ல டெப்ரிசியேஷன் தான். எக்ஸ்பென்ஸ் டெபிட், டெப்ரிசியேஷன் இஸ் எக்ஸ்பென்ஸ் ஆர் லாஸ். ஏதோ ஒன்று நம்ம என்ன பண்ணிடுறோம், டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணிடுறோம், P&L சார்ஜ் பண்றதுக்கு. ஸோ டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெபிட். P&L டு டெப்ரிசியேஷன் சொல்லி டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி போட்டுருவோம். P&L டு டெப்ரிசியேஷன் சொல்லி என்ன என்ட்ரி போட்டுருவோம், P&L காமிச்சிருவோம். இப்போ இந்த இடத்துல 2 என்ன போடணும், 2 என்ன போடணும், 2 போடலாம். அதுதான் ரெண்டு மெத்தட் ஆஃப் ட்ரீட்டிங் டெப்ரிசியேஷன். அந்த இடத்துல 2 போடலாம். ஒன்னு அசட் போடலாம், ஒன்னு என்ன போடலாம், அதுதான் டெப்ரிசியேஷன் இஸ் கிரெடிட்டட் டு அசட் அக்கௌண்ட் சொல்றது. ஒன்னு என்ன போடலாம், அசட். டெப்ரிசியேஷன் இஸ் கிரெடிட்டட் டு அசட்டை கிரெடிட் பண்ண என்ன ஆகும், அசட்டோட வேல்யூ. அப்போ ரெண்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஒன்னு அசட்டோட வேல்யூ குறைக்கலாம், இல்ல லைபிலிட்டி ஏத்திடலாம். ரெண்டுமே சேம் தானே. ஒன்னு அசட்டோட வேல்யூ குறைக்கலாம், என்னன்னா அதுக்கு பதிலா நான் லைபிலிட்டி ஏத்த போறேன். லைபிலிட்டி ஏத்தனா கிரெடிட்டா, அசட்டை குறைச்சாலும் கிரெடிட்டா. அப்ப அசட்டோட டிக்ரீஸும் லைபிலிட்டியோட இன்க்ரீஸும் சேமா. அப்ப அசட்டை குறைக்கிறதுக்கு பதிலா ரெண்டாவது மெத்தட் நான் என்ன பண்ண போறேன், அசட்டை நான் 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கினா 10 லட்ச ரூபாய்க்கு அப்படியே வச்சிருப்பேன். இந்த பக்கம் இப்ப நான் 10, இப்போ நார்மல் மெத்தட்ல 10 - 1 போட்டு எவ்வளவுன்னு காட்டுவேன். ரெண்டாவது விஷயம் 9 - 1 போட்டு எவ்வளவு காட்டுவேன். மூணாவது விஷயம் 8 - 1 போட்டு எவ்வளவு காட்டுவேன். இப்படி காட்டுறதுல இங்க 10 10 10 அப்படியே வச்சுப்பேன். இந்த பக்கம் லைபிலிட்டி சைடுல என்ன பண்ணிடுவேன், 1 2 3. இப்ப 10 - 1 எவ்வளோ, 10 - 2 எவ்வளோ, 10 - 3 எவ்வளோ. சோ அசெட் வேல்யூ அப்படியே காஸ்ட்லயே இருக்கும். அதுக்கான டெப்ரிசியேஷன் எந்த பக்கம் அக்குமுலேட் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பேன், லைபிலிட்டி சைடு அக்குமுலேட் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா செட் ஆஃப் பண்ணா இந்த வேல்யூ தான் வரும். இப்ப 10 - 3 என்ன, 10 - 2 என்ன, 8. சேம் தான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல நான் கிரெடிட் கொடுக்க போறது டு டெப்ரிசியேஷன் ரிசர்வ்னு சொல்லலாம், அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன் சொல்லலாம், ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் சொல்லலாம், என்னவா வேணாலும் பேர் கொடுக்கலாம். என்னது, டெப்ரிசியேஷன் ரிசர்வ், அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன், ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அப்படின்னு என்ன வேணா சொல்லலாம். சோ நம்ம எதை கிரெடிட் பண்ணிடுறோம், அந்த 3 அக்கௌண்ட்ல ஏதோ ஒரு அக்கௌண்ட்டா ஏதோ ஒரு நேம் கொடுத்து கிரெடிட் பண்றோம். எதை கிரெடிட் பண்ணலாம், அசெட்டை கிரெடிட் பண்றது ஒரு மெத்தட், லைபிலிட்டி கிரெடிட் பண்ற, லைபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றது ஒரு மெத்தட். லைபிலிட்டி பதிலா அந்த அக்கௌண்ட் பேர் என்ன, லைபிலிட்டி அக்கௌண்ட் பேர் என்ன, டெப்ரிசியேஷன் ரிசர்வ். இந்த என்ட்ரி ரிமைன் சேம். டெபிட் பண்ண டெப்ரிசியேஷன் எங்க கிரெடிட் பண்ண போற, அசெட்ல கிரெடிட் பண்ணலாம், அது ஒரு மெத்தட். அசெட்ல பண்ணலனா லைபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறலாம். என்ன லைபிலிட்டி, லைபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும், அசெட் வில் பி அட் ஒரிஜினல் காஸ்ட். இந்த பக்கம் அதுக்கான டெப்ரிசியேஷன் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, இதுதான் என்ன மெத்தட், ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். ஓகேவா. இப்போ இதுல வந்து ஒரு அக்கௌண்டிங்க்கு சம் கேட்டிருந்தீங்க, இது ஒரு அக்கௌண்டிங்க்கு சம். அதுக்கு முன்னாடி சின்னதா 2 டி அக்கௌண்ட் மட்டும் நடத்துறேன். இது இன்டர் ஃபைனல் எல்லாத்துக்கும் இந்த 2 டி அக்கௌண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒரு அசெட் அக்கௌண்ட். ஓகேவா, இந்த பக்கம் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட். ப்ரொவிஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல டெப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ணி அந்த டெப்ரிசியேஷன் எங்கேயே கிரெடிட் கொடுத்துருவோம், அசெட்லயே கிரெடிட் பண்ணிடுவோம். ஸோ எந்த அக்கௌண்ட்டும் தனியா தேவைப்படாது, வெறும் அசெட் அக்கௌண்ட் மட்டுமே போதும். இங்க நம்ம டெப்ரிசியேஷன் எந்த அக்கௌண்ட்ல கிரெடிட் கொடுக்குறோம், ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். அப்ப ரெண்டாவது மெத்தட்ல 2 அக்கௌண்ட் தேவை, ஒரு அக்கௌண்ட் அசெட் அக்கௌண்ட், இன்னொன்னு ப்ரொவிஷன் ஃபார். இப்போ ஒரு அசெட் நீ 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்க, டூ பேங்க் 10 லட்ச ரூபாய் போடுவியா. assume straight line method of depreciation 10 years 1 lakh 1 lakh 1 lakh 1 lakh depreciation. first year depreciation வருமா, நார்மல் மெத்தட்ல இங்க 1 போட்டு 9 போட்டுருவியா, செகண்ட் இயர்ல இன்னும் ஒரு 1 போட்டு 8 போடுவியா. இது என்ன மெத்தட், அப்ப நம்ம கிரெடிட் எங்க கொடுக்கணும், ப்ரொவிஷன் ஃபார். அப்ப என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல பை depreciation 1 lakh. பேலன்ஸ் பண்ணா எவ்வளவு வந்துரும், 1 lakh. இங்க பேலன்ஸ் பண்ணா எவ்வளவு வரும், அப்படியே 10 lakh. அப்ப ஃபர்ஸ்ட் இயர் பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கும், இங்க 10 இங்க 1. செகண்ட் இயர் திருப்பி இது ஓபனிங் பேலன்ஸா வந்துருமா, செகண்ட் இயர் இது இங்க ஓபனிங் பேலன்ஸா வந்துருமா, இது 2 பேலன்ஸ் கேரி டவுன்.
கேரி டவுனா பிராட் டவுனா? கேரி டவுன் தானே, இதானே பிராட் டவுனு. கேரி டவுனா பை டெப்ரிசியேஷன் செகண்ட் இயரா அகைன் ஒரு 1 lakhா பேலன்ஸ் பண்ணா 2 lakhs. இங்க திருப்பி அதே 10 lakhsா பேலன்ஸ் பண்ண இந்த 10 lakhs இங்க வந்துருமா? அப்ப ஆஃப்டர் செகண்ட் இயர் இங்க என்ன இருக்கும்? அசட் சைட்ல ஸ்டில் 10 lakhs, இங்க டெப்ரிசியேஷன் எவ்வளவு? 2 lakhs. இப்படி போயிட்டே இருக்கும் சார். இப்படியே போயிட்டு இருக்குமா சார்? எதுவுமே பிரச்சனை வராது சார். அப்ப nth இயர்ல என்ன ஆகும் சொல்லு? ஸ்டில் அது இது 10th இயர். இங்க அசட் வேல்யூ எவ்வளவு? 10 lakhs. இங்க அசட்டோட டெப்ரிசியேஷன் எவ்வளவு இருக்கும்? 9 lakhs இருக்கும். ஒரு 1 lakh ஏத்துவ டோட்டல் அசட்டோட வேல்யூ இந்த வேல்யூ என்ன ஆயிடும்? முடிஞ்சு போயிடும். அவ்வளவுதான். இது நார்மல் அக்கௌண்டிங். பட் நம்ம யாரும் அசட்டை 10th இயர் வரையும் வச்சுக்க மாட்டோம். நடுவில் என்ன பண்ணிடுவோம்? வித்துருவோம். இப்ப விக்கிறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? விக்கிறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? இப்ப பாருங்க, இங்க 10 lakhs இருக்கு, அங்க 3 வருஷம் டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணியாச்சு. அப்ப இங்க என்ன பேலன்ஸ் இருக்கும்? 3 lakhs இருக்கு. அப்போ ஆஃப்டர் 3 இயர் அசட்டோட வேல்யூ எவ்வளவு? 7 lakhs. புக் வேல்யூ இங்க என்ன இருக்கு? இது புக் வேல்யூ 10 lakhs, அங்க என்ன இருக்கு? 3 lakhs. அப்போ அசட்டோட இது புக் வேல்யூ கிடையாது, இது கேரிங் அமௌண்ட். இது என்ன அமௌண்ட்? இது பேர் கேரிங் அமௌண்ட். கேரிங் அமௌண்ட் இஸ் நத்திங் பட் உங்களோட பேலன்ஸ் ஷீட்ல எந்த அமௌண்ட்ல அந்த அசட் கேரி ஆகுதோ அந்த அமௌண்ட் பேர் தான் கேரிங் அமௌண்ட். இப்போ பேலன்ஸ் ஷீட்ல இந்த அசட் பேர் எழுதுவியா? எக்ஸாம்பிள் இது ஃபர்னிச்சர்னு வச்சுக்கோ. ஃபர்னிச்சர்னு போட்டு எந்த அமௌண்ட் எழுதுவேன்? அதுதான் கேரிங் அமௌண்ட். ஆனா இதோட வேல்யூ என்ன? 10 lakhs மைனஸ் அதோட 3 lakhs டெப்ரிசியேஷன் போட்டு இதோட வேல்யூ எவ்வளோ? இதுதான் என்ன வேல்யூ? புக் வேல்யூ. இதான் என்ன வேல்யூ? ஆஃப்டர் அட்ஜஸ்டிங் டெப்ரிசியேஷன் எல்லாத்தையும் செட் அப் பண்ணி வர வேல்யூ தான் பேரு புக் வேல்யூ. அப்ப இந்த வேல்யூ பேர் என்ன? இது புக் வேல்யூ கிடையாது. பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற வேல்யூ பேர் புக் வேல்யூ கிடையாது. பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற வேல்யூ பேர் கேரிங் அமௌண்ட். ஆஃப்டர் செட் அப்பிங் இதெல்லாம் போறதுக்கு அப்புறம் வர வேல்யூ தான் என்னது? புக் வேல்யூ. இப்ப 7 lakhs புக் வேல்யூ. இப்ப நீ 8 lakhs வித்துருக்க, எவ்வளவு ப்ராஃபிட்? எப்படி எங்க அக்கௌண்ட் பண்ணுவோம் இந்த 1 lakh? இந்த அக்கௌண்டே இந்த இடத்துல கணக்கு முடிக்கலாம். எந்த அக்கௌண்ட்லயே? அசட் அக்கௌண்ட்லயே. இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்கு. எப்படி? நல்லா புரிஞ்சுக்கோ. மொத்தம் 3வது விஷயம் இப்ப சொல்ல போறேன். கால்குலேஷன் ஆஃப் டெப்ரிசியேஷனுக்கு மெத்தட்ஸ் இருக்கு, டெப்ரிசியேஷன் அக்கௌண்டிங்க்கு மெத்தட்ஸ் இருக்கு, சேல் பண்றதுக்கு மெத்தட்ஸ் இருக்கு. என்ன பண்றதுக்கு? சேல் பண்றதை அக்கௌண்ட் பண்றதுக்கு மெத்தட்ஸ் இருக்கு. நல்லா கவனி. இந்த ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன்ங்கிறது திருப்பதி உண்டியல் மாதிரி. என்ன உண்டியல் மாதிரி? திருப்பதி உண்டியல் நம்ம என்ன பண்ணுவோம்? காசு போட்டுக்கிட்டே இருப்போம். எப்ப திருப்பதி உண்டியல் உழைப்ப? திருப்பதி. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வருஷம் 1 லட்ச ரூபா போட்டியா, செகண்ட் வருஷம் ஒரு 1 லட்ச ரூபா போட்ட, இப்ப 2 வருஷம் கழிச்சு எவ்வளவு இருக்கு? திருப்பி செகண்ட் 3வது வருஷம் ஒரு 1 லட்ச ரூபா போட்டது, 3 வருஷம் கழிச்சு எவ்வளவு இருக்கு? 3 லட்ச ரூபா. இங்க திருப்பதி போறதுன்னா அசட் விக்கிறது. இங்க திருப்பதி போறதுன்னா என்ன? அசட்ட. இப்போ ஒரே ஒரு திருப்பதிக்கு மட்டும் தான் அக்கௌண்ட் வச்சிருக்க. திருப்பதிக்கா பணம் எவ்வளவு இருக்கு? 3 லட்ச ரூபா. இப்ப திருப்பதி போறோங்கிறது அசட்டை விற்க போற. இப்போ இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி இதோட பேலன்ஸ் அசட் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடணும். இதோட பேலன்ஸ் என்ன பண்ணிடணும்? அப்போ 2 அசட் போட்டுருவீங்க. இங்க பேலன்ஸ் 3 lakhs இருக்கா, இங்க 2 அசட் 3 lakh வந்துருக்கா. இப்போ அசட் அக்கௌண்ட்ல பை ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் 3 lakhs, பை பேங்க் வித்தது எவ்வளோ? அப்ப இங்க 11 lakhs வந்துருச்சா, இங்க 11 lakhா, 1 lakh to P&L. புரியுதா? 1 lakh to சார். இதே கொஸ்டின் நார்மல் மெத்தட்ல இருந்ததுன்னா புக் வேல்யூ ஓப்பனிங்கே 7 lakhs வந்துருக்குமா? எப்படி? ஃபர்ஸ்ட் இயர் 10/1/9, செகண்ட் இயர் ஓப்பனிங் 9, தேர்ட் இயர் ஓப்பனிங் 8, ஃபோர்த் இயர் ஓப்பனிங் என்னவா இருந்திருக்கும்? 7 lakhs இருந்திருக்குமா? அப்போ இங்க நீ எழுதும் போது பை பேங்க் 8 lakhs பேலன்ஸ் பண்ணி 1 lakh என்ன போட்டுருவேன்? P&L போடுவியா? சார் இதுக்கும் ஒரே ஆன்சர் தான் வந்திருக்கு, ஆனா டிஃபரெண்ட் இருக்கே சார். நல்லா புரிஞ்சுக்கோ, காதுல வாங்க, திருப்பி காதுல வாங்க. அசட் காஸ்ட்ல இருந்ததுன்னா, அசட் காஸ்ட்ல இருந்ததுன்னா என்ன? டெப்ரிசியேஷன் செட் ஆஃப் பண்ணலன்னு அர்த்தம். அசட் காஸ்ட்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்? டெப்ரிசியேஷன் செட் ஆஃப் பண்ணல. அப்போ டெப்ரிசியேஷன் எங்க எடுத்து வந்து வச்சிருக்கேன்னு அர்த்தம்? ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் லைபிலிட்டி சைடு வச்சிருக்கேன்னு அர்த்தம். அப்படி இருந்ததுன்னா காஸ்ட்டுக்கு 3 கணக்கு. ஒன்னு டெப்ரிசியேஷன், அது பேர் தான் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். ரெண்டாவது சேல் வேல்யூ, மூணாவது ப்ராஃபிட் ஆர் லாஸ். இப்ப இங்க இந்த இடத்துல 10 லட்ச ரூபா இருக்குல்ல, இது காஸ்ட்ல இருக்கா டபிள்யூடிவி? இது காஸ்ட்ல இருக்கா டபிள்யூடிவில இருக்கா? காஸ்ட்ல இருக்கா. அப்ப 3 கணக்கு. ஒன்னு டெப்ரிசியேஷன், இன்னொன்னு சேல் வேல்யூ, இன்னொன்னு ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஃபர்ஸ்ட் டெப்ரிசியேஷன் கணக்கு எழுதிரு. அடுத்தது என்ன எழுதிட்ட? இப்ப டிஃபரன்ஸ் இஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்க தெரியல. காஸ்ட் எவ்வளோ?
வித்தது எவ்வளோ சார்? இது டெப்ரிசியேஷன் எவ்வளோ இத்தனை நாள் வரையும்? அப்போ எவ்வளோ மொத்தமா டெப்ரிசியேஷன்? வேல்யூ புக் வேல்யூ 7 lakhs, வித்தது எவ்வளோ? அப்போ 1 லட்ச ரூபா ப்ராஃபிட். நான் சொல்றது புரியுதா? சோ இஃப் இட் அசெட் இஸ் கேரிட் அட் காஸ்ட், 3 கணக்கு எழுதணும். ஒன்னு டெப்ரிசியேஷன், இன்னொன்னு சேல் வேல்யூ, இன்னொன்னு ப்ராஃபிட் ஆர் லாஸ். ப்ராஃபிட்னா இங்க வரும், லாஸ்னா அங்க வரும். இஃப் அசெட் இஸ் கேரிட் அட் WDV, அசெட் இஸ் கேரிட் அட் ஓப்பனிங்லயே 7 lakhs தான் இருக்கு. அப்ப 10 lakhs 7 lakhs வந்துச்சுன்னா இது WDV ல இருக்கா காஸ்ட்ல இருக்கா? WDV ல இருக்கா காஸ்ட்ல இருக்கா? WDV ல இருக்கு. If asset is carried at WDV, carried at பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற வேல்யூ WDV வேல்யூவா இருந்ததுன்னா ரெண்டே கணக்கு தான், சேல் வேல்யூ P&L. அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்ப, சார் இங்க 8 lakhs இருக்கு, இங்க எவ்வளவு இருக்கு? 8 lakhsங்கிறது ரிட்டர்ன் ஆன் வேல்யூவா காஸ்டா? சார் அப்புறம் சார் டெப்ரிசியேஷன் போட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிங்க. சி இது 1/4/2020 ஓடது. இது என்னது? நீ வித்தது 31/3/2021. நீ வித்தது எப்போ? இப்போ 31/3/2021 நீ வேல்யூ கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சேல் வேல்யூ ப்ராஃபிட் ஆர் லாஸ் எழுதணும். எப்படி? 31/3/2021 அது என்ன கொண்டு வரணும்? வேல்யூ கொண்டு வந்துட்டா அதுக்கப்புறம் கொண்டு வந்தீங்கன்னா அது பேர் என்னது? WDV. அப்போ WDV as on the date of sale. சார் ஒண்ணு இது WDV, இதையும் சேலையும் P&L கம்பேர் பண்ணிடாத. இது டேட் என்ன? 1/4/20. நீ எந்த டேட்ல வித்திருக்க? அப்ப 31/3/20 இதை கொண்டு வா. அப்ப என்ன பண்ணும்? ஒரு வருஷத்துக்கு நீ என்ன பண்ணணும்? டெப்ரிசியேஷன். சப்போஸ் 6 மாசத்துல வித்திருக்கனா 6 மாசத்துக்கு நீ டெப்ரிசியேஷன் போடணும். 3 மாசத்துல வித்திருக்கனா அப்ப டேட் ஆஃப் சேல் அன்னைக்கு நீ என்ன கொண்டு வந்துடணும்? WDV கொண்டு வா. அப்போ இப்ப 1 லட்சம் டெப்ரிசியேஷன் போடுறேன். இப்ப இது என்னவா மாறிடுச்சு? இப்ப 8 - 1 என்ன? 7. இந்த 7 இஸ் த வாட்? WDV. இப்ப நீ ரெண்டு கணக்கு எழுதுனா போதும். என்ன? சேல் வேல்யூ ப்ராஃபிட் ஆர் லாஸ். இப்போ பை பேங்க்னு சொல்லி 8 lakhs எழுது. இப்போ ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபிட் 1 lakh. நான் சொல்றது புரியுதா? அப்போ இஃப் அசெட் இஸ் கேரிட் அட் காஸ்ட், 3 கணக்கு. ஒன்னு டெப்ரிசியேஷன், இன்னொன்னு சேல் வேல்யூ. இப்போ அசெட் இஸ் கேரிட் அட் காஸ்ட்னா காஸ்ட்ல இருக்குன்னா டெப்ரிசியேஷன் எங்க போயிருக்கும்? அப்ப ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன்ல இருந்து டெப்ரிசியேஷனை கொண்டு வா. எங்க இருந்து? ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன்ல இருந்து டெப்ரிசியேஷனை கொண்டு வா. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லிடுறேன். இப்போ திருப்பதி போறதுக்கு உண்டியல் வச்சிருக்க, முருகன் கோயில் போறதுக்கு உண்டியல் வச்சிருக்க, சபரிமலை போறதுக்கு உண்டியல் வச்சிருக்க. நீ திருப்பதி போறனா திருப்பதி உண்டியலோட பேர்ல, முருகன் கோயில் போற உண்டியலோட பேர். அப்போ எந்த அசெட் வித்திருக்கோ அந்த அசெட்டோட டெப்ரிசியேஷனை மட்டும் தான் எடுத்துட்டு வரணும். புரியுதா நான் சொல்றது? எந்த அசெட்டை வித்திருக்கியோ அந்த அசெட்டுக்கான டெப்ரிசியேஷன் மட்டும் தான் எடுத்துக்கணும். இப்ப நீ ஒரே ஒரு உண்டியல் தான் வச்சிருக்க அப்படின்னா என்ன? உன்ட்ட ஒரே ஒரு அசெட் மட்டும் தான் இருக்கு. அப்போ மொத்தத்தையும் உடச்சி எடுத்துட்டு வந்து அங்க முடிச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல 10 லட்ச ரூபாய்க்கு 2 அசெட் வாங்கியிருக்க. ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு அசெட், இன்னொரு 5 லட்ச ரூபாய்க்கு அசெட். அப்ப இந்த 1 லட்ச ரூபாய் ஒரு அசெட்டுக்கா ரெண்டுத்துக்கா? 2 அசெட்டுக்கு. கரெக்டா? 2 அசெட் வாங்கியிருக்கல. அப்ப இந்த 1 லட்ச ரூபாய் டெப்ரிசியேஷன் ஃபார் 2 அசெட். 50,000 ரூபாய் ஒரு அசெட்டுக்கு, இன்னொரு 50,000 ரூபாய் இன்னொரு அசெட். அப்ப ஒரு நாள் 3 லட்ச ரூபாய் இருக்குல்ல. இந்த 3 லட்ச ரூபாய் 2 அசெட்டுக்கு, 1.5 லட்ச ரூபாய் ஒரு அசெட்டுக்கு. அப்போ ஒரு அசெட் மட்டும் தான் இப்ப வித்திருக்கேன்னா இங்க 2 அசெட் 1.5 lakhs, 2 பேலன்ஸ் கேரி டவுன். இது என்ன பண்ணக்கூடாது? அந்த உண்டியல உடைக்க கூடாது. எந்த அசெட்டை உடைக்கிறியோ அந்த அசெட்டுக்கான அமௌண்ட் மட்டும் எடுத்து அமைச்சிரு. அப்ப அந்த அசெட் மட்டும் இங்க வந்துடும். புரியுதா நான் சொல்லிட்டு? இப்போ ஒரு பர்னிச்சர் அசெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்க. 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு 35 அசெட் வாங்கியிருக்க. எவ்வளவுக்கு? 10 லட்ச ரூபாய்க்கு 35 அசெட் வாங்கியிருக்க. இன்னும் 25 அசெட் வச்சுக்குமா? 25 அசெட் வச்சிருக்க 10 லட்ச ரூபாய்க்கு. அப்போ ஒரு அசெட் எவ்வளவு வரும்? 40,000 ரூபாய் சம்திங். நீ டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்க. ஆஃப்டர் 3 இயர் 5 அசெட் மட்டும் வித்திருக்க. எத்தனை அசெட் மட்டும்? அப்போ ஆஃப்டர் 3 இயர் இதே 10 லட்ச ரூபாய் தானே இங்க இருக்கும். கரெக்டா? ஏன் அதே 10 லட்ச ரூபாய் இருக்கு? ஏன்னா டெப்ரிசியேஷன் இங்க சார்ஜ் ஆயிடும். அப்ப 10 லட்ச ரூபாய்க்கு டெப்ரிசியேஷன் 1 லட்ச ரூபாய் 1 லட்ச ரூபாய் 1 லட்ச ரூபாய். நீங்க எத்தனை டெப்ரிசியேஷன் இருக்கு? 3 lakhs இருக்கு. எத்தனை அசெட்டுக்கான டெப்ரிசியேஷன் இது? 25 அசெட்டுக்கான டெப்ரிசியேஷன். ஈஸி கால்குலேஷனா 30 அசெட் கூட வச்சுக்கலாம். 30 அசெட்டுக்கான டெப்ரிசியேஷன் எவ்வளவு இருக்கு? 3 lakhs இருக்கு 3 வருஷம் கழிச்சு. இங்க 10 lakhs அப்படியே இருக்கு. இப்ப நீ எத்தனை அசெட் மட்டும் வித்திருக்கனா? 10 அசெட் மட்டும் வித்திருக்க. எத்தனை அசெட் மட்டும் வித்திருக்க? 10 அசெட் மட்டும் வித்திருக்க. 10 அசெட்டை ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு வித்துட்ட. 10 அசெட் மட்டும் எவ்வளவு வித்துட்ட? 2 லட்ச ரூபாய். இந்த 10 லட்ச ரூபாய்ல எத்தனை அசெட் இருக்கு? 30 அசெட் இருக்கு. அதுல எத்தனை அசெட் மட்டும் வித்திருக்க?
மீதி 20 அசெட் கண்டினியூ டு பி எக்ஸிஸ்டா, கண்டினியூ டு பி. இப்போ இது என்ன காஸ்ட்ல இருக்கா டபிள்யூடிபில இருக்கா? அப்ப 3 கணக்கு எழுதணும். என்னென்ன கணக்கு எழுதுவ? பை ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன், பை சேல் வேல்யூ, தட் இஸ் பை பேங்க். இது எவ்வளோ? 2 லட்சம் ரூபாய். பை பிஎல் ஆர் 2PL வரும். கரெக்டா? இப்போ இங்க டெப்ரிசியேஷன் எவ்வளவு போடுவேன்? 3 லட்சம் ரூபாய் அப்படியே போடணுமா, இல்ல இந்த 10 அசெட்டுக்கான டெப்ரிசியேஷன் மட்டும் தான் போடணுமா? அப்போ 30 அசெட்டுக்கு 3 லட்சம் ரூபாய், 10 அசெட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் போடும். கரெக்டா? இப்ப ப்ராஃபிட் ஆர் லாஸ் எப்படி கண்டுபிடிப்ப? 10 - 1 போட்டு அப்படி போடுவியா? சார் 10 லட்சம் ரூபாய் இஸ் ஃபார் 30 அசெட். அப்போ ஒரு அசெட்டுக்கு வந்து 3,33,333 ரூபாய் வேல்யூ. அப்படிதானே வரும்? 10 அசெட்டுக்கு எவ்வளவு வேல்யூ வரும்? 3,33,333 ரூபாய். அதுல 1 லட்சம் ரூபாய் டெப்ரிசியேஷன் போயிடுச்சுன்னா 2,33,333 ரூபாய் தான் இன்னையோட வேல்யூ. அது நீ எவ்வளவு வித்திருக்க? அப்ப 33,333 ரூபாய் லாஸ். இப்படிதானே போடுவ? இப்படிதானே போடுவ? இது நார்மல் உனக்கு தெரிஞ்ச மெத்தட், இப்ப சொல்லி கொடுத்த மெத்தட். இதை இப்படி போடாம இங்க என்ன வேல்யூ இருக்கும்? 10 லட்சம் ரூபா இருக்கா? ஓபன் ஒன் அக்கௌண்ட் கால்டு, இது உனக்கே புதுசுதான், டிஸ்போசல் அக்கௌண்ட். இது உங்களுக்கே புதுசு, கவனி. இந்த அக்கௌண்ட் இஸ் கால்டு வாட்? அசெட் அக்கௌண்ட்ல இருந்து அசெட் அக்கௌண்ட் தூக்கிட்டு போய் டிஸ்போசல்ல போட்டுரு. இந்த அக்கௌண்ட்ல இருந்து இங்கே தானே வரும். என்ன சொல்றாங்க? இங்க 10 அசெட் தவிர ஆல்ரெடி 30 அசெட் இருக்கு. இந்த அசெட்டுக்குள்ள, இந்த அக்கௌண்ட்டுக்குள்ள நீ கச்சமுச்சா பண்ணாத. இந்த அசெட்ல இருந்து எந்த குப்பையை வெளில அனுப்பலையோ இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடு. இங்க இருந்து என்ன டெப்ரிசியேஷன் போதோ இங்க அனுப்பிடு. இங்க செட்டப் பண்ணி முடிச்சுக்கோன்ட்டான். அப்ப இங்க எவ்வளவு அசெட் விக்கிற? நீ 10 அசெட்டுக்கு விக்கிறியா? அப்போ பை மிஷின் டிஸ்போசல் 3,333,000 ரூபாய். அப்ப 10 அசெட்டோட வேல்யூ தானே 1/3 வேல்யூ. மீதி 6,66,666 ரூபாய் பை பேலன்ஸ் கேரி டவுன். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பை பேலன்ஸ் பிராட் டவுன், கேரி டவுன், கேரி டவுன் முடிஞ்சு போச்சு. இது கேரி டவுன், இங்க தான் பிராட் டவுன். கேரி ஃபார்வர்டு பிராட் ஃபார்வர்டு தான். இது கேரி டவுன் தான். ஓகேவா? கேரி பண்ணி எடுத்துட்டு போற. சரி, 6,66,000 ரூபாய். இது 10 அசெட்டோட வேல்யூ. இது எத்தனை அசெட்டோட வேல்யூ? இங்க என்ன எழுதிடுற? பை மிஷின் டிஸ்போசல் எழுதிடுற. அப்ப டிஸ்போசல் அக்கௌண்ட்ல 2 அசெட் 3,33,333 ரூபாய். இங்க டெப்ரிசியேஷன் இருக்குல்ல, எவ்வளவு? 3 லட்சம் ரூபாய்க்கு 30 அசெட்டுக்குன்னா 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய் 2 டிஸ்போசல் அக்கௌண்ட். இங்க 2 டிஸ்போசல்னா டிஸ்போசல் அக்கௌண்ட்ல டெப்ரிசியேஷன் 1 லட்சம் ரூபாய். இப்ப வேல்யூ 3,33,000 ரூபாய். 1 லட்சம் ரூபாய் போச்சுன்னா 2,30,000. நீ வித்தது எவ்வளவு? 2 லட்சம் ரூபாய். 33,333 ரூபாய் லாஸ். இதுதான் ரெண்டாவது மெத்தட் ஆஃப் ட்ரீட்டிங் தி சேல். ஓபன் என்ன அக்கௌண்ட்? டிஸ்போசல் அக்கௌண்ட். அசெட்டோட வேல்யூ, எந்த அசெட்டை வித்திருக்கோ அதோட காஸ்ட் இங்க அமிச்சிரு. எந்த அசெட்டை வித்திருக்கோ அதோட காஸ்ட் இங்க அமிச்சிரு. எந்த அசெட்டை வித்திருக்கோ அந்த அசெட்டுக்கான டெப்ரிசியேஷன் இங்க அமிச்சிரு. அதுக்கான சேல் வேல்யூ போட்டு ரிமைனிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ். அப்படின்னா என்ன? சேல் டிரான்சாக்ஷன் போயிட்டு அசெட் அக்கௌண்ட்ல போடாம தனியா ஒரு அக்கௌண்ட்ல போட்டா அது என்ன அக்கௌண்ட்? டிஸ்போசல் அக்கௌண்ட். இப்போ ஒரு எடுத்து சம் போட்டு காட்டுறேன், புரியுதா? கால்குலேட்டர் எடுத்து வச்சுக்க. திலக்கு கையில ஒரு கால்குலேட்டர் எடுத்து வச்சுக்க. கவனி ராஜா, தண்ணி வேணுமா? குடி குடி. கவனி ராஜா, 113 machine purchased for 80,000. 113 machine purchased for 80,000. 174 addition of 40,000. Addition of rupees 40,000 on 31/3/2005. 31/3/2005. Machine purchased on 174 costing 12,000, sold for 11,000. என்ன பண்றான்? 174 அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணால, எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கான்? 40,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கான். அடிஷன் ஒரு அசெட் இல்ல, நிறைய அசெட் வாங்கியிருக்கான். அதுல ஒரு அசெட்டோட வேல்யூ எவ்வளவு? அதை எவ்வளவுக்கு வித்திருக்கான்? 11,000 ரூபாய்க்கு வித்திருக்கான். ப்ராஃபிட்டா லாஸா? டெப்ரிசியேஷன் போடாதான் தெரியும். இது 12,000 ரூபாய் என்னன்னு சொல்லியிருக்கான்?
அப்போ வித்தவுட் டெப்ரிசியேஷன் 12,000 ரூபாய். 1/7 வாங்கி ஜூலை மாசம் வாங்கியிருக்க, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் யூஸ் பண்ணிருக்கல. எத்தனை மாசம்? 8 மாசம் யூஸ் பண்ணிருக்கல. 8 மாசம் அதோட வேல்யூ தேஞ்சிருக்கும்ல. தேஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு வித்திருக்க? 11,000 ரூபாய். அப்ப தேஞ்சதுக்கு அப்புறம் வேல்யூ என்னன்னு கண்டுபிடி. அதுக்கப்புறம் சேல் வேல்யூட கம்பேர் பண்ணி ப்ராஃபிட் ஆர் லாஸ் சொல்லிடலாம். சரியா? அதுக்கப்புறம் பாரு, ஆன் 36/2005 மிஷினரி பர்ச்சேஸ்ட் ஆன் 113, மிஷினரி பர்ச்சேஸ்ட் ஆன் 113 காஸ்டிங் 32,000, காஸ்டிங் 80,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கல. அதுல ஒரு பார்ட் ஏதோ ஒரு மிஷினரி காஸ்டிங் 32,000 ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் பிஃபோர் டெப்ரிசியேஷன்? பிஃபோர் டெப்ரிசியேஷன். காஸ்டிங் 32,000 was sold for 26,700, sold for 26,700. 1/10/2005 அடிஷன் 20,000 ரூபாய். prepare depreciation account, provision for depreciation account, disposal account. எப்படியா? for the year 2003, 2004, 2005 அக்கவுண்டிங் இயர் இங்க என்னது? கேலண்டர் இயர். அக்கவுண்டிங் இயர் என்னது? கேலண்டர் இயர். ஓகேவா? 10% WDV மெத்தட் தான். எத்தனை பர்சன்டேஜ்? 10% WDV. ஓகேவா? ஓகே, ப்ரிப்பேர் பண்ணலாமா? நல்லா WDV மெத்தட்ல போடும்போது நல்லா கவனி. WDV மெத்தட் மட்டும் எப்பயுமே கால்குலேஷன் போடும்போது டெப்ரிசியேஷன் கால்குலேஷன் தனியா பண்ணவே தேவையில்லை. நீ என்ன பண்ணவே தேவையில்லை? டெப்ரிசியேஷன் கால்குலேஷன் தனியா பண்ணவே தேவையில்லை. இப்ப இந்த சேல்லாம் இல்லைன்னா நீ டைரக்டாவே அக்கௌண்ட் போட்டுட்டே இருக்கலாம். எந்த வேல்யூ க்ளோசிங் ஆகுதோ அந்த வேல்யூல அப்படியே 10% போட்டுடலாம். நீ தனியா என்ன பண்ண தேவையில்லை. ஆனா SLMக்கு அப்படி கிடையாது. தனித்தனியா ஒரு கால்குலேஷன் போடணும். ஏன்னா அது வந்து அடிஷன் ஆச்சுன்னா திருப்பி மாறும், ஸ்ட்ரைட் லைன் வேல்யூ மாறும். நீ எது வந்தாலும் 10% அப்படி இருக்கிற வேல்யூல 10% குறைக்க வேண்டியதான். கரெக்டா? ரிட்டர்ன் டவுன் வேல்யூனா என்ன? WDV மெத்தட்னா என்ன? எந்த வேல்யூ டெப்ரிசியேஷன் போட்டதுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ தான் என்ன வேல்யூ? ரிட்டர்ன் டவுன் வேல்யூ. அந்த வேல்யூ டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணா அந்த மெத்தட் தான் என்ன மெத்தட்? WDV மெத்தட். கரெக்டா ராஜா? ப்ரிப்பேர் மிஷினரி அக்கவுண்ட், prepare provision for depreciation account, prepare disposal account. See, இப்ப இதுல இருந்து எந்த அக்கவுண்ட் ஈஸின்னு நினைக்கிற? மிஷினரி அக்கவுண்ட் ஈஸி. ஏன்னு சொல்லு. மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன், ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் நம்ம அக்கவுண்ட் பண்றதுனால அசட் அக்கவுண்ட்ல வாங்குறது விக்கிறது, வாங்குறது விக்கிறது. சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்? டு பேங்க் 80,000. கரெக்டா? எந்த டேட்டு? 1/1/3. அடுத்தது எங்க போகுது? நல்லா கவனி. கவனி. 1/1/3 வாங்குறது ஜனவரி மாசம் 2003. அடுத்தது 1C. அப்போ இது ஃபர்ஸ்ட் இயர் முடியுதா? இது செகண்ட் இயரா? இது என்ன இயர்? இது ஃபர்ஸ்ட் இயர். ஏன்னா 2003 ஒரே ஒரு வருஷம் தான் டிரான்சாக்ஷன், 2004 ஒரே ஒரு டிரான்சாக்ஷன், 2005 3 டிரான்சாக்ஷன். அவ்வளவுதானே? அப்போ 1/1/3 எண்ட் என்ன? தட் இஸ் 2003 எண்ட் என்ன? 31st December 2003. 31st December 2003 அன்னைக்கு டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுமா? அசெட் வேல்யூ எவ்வளோ? 80,000. டெப்ரிசியேஷன் எவ்வளோ? 8,000 டெப்ரிசியேஷன் போட்டு. டிஸ்போசல் அக்கௌண்ட் வேலையே இல்லை. 2003 டிஸ்போசலே கிடையாது. ஸோ அப்படி பேலன்ஸ் பண்ணிடுவியா? ஸோ 8,000 பேலன்ஸ் கேரி ஃபார்வர்டா? அப்போ பை பேலன்ஸ் பிராட் டவுனா 8,000. இது 1/1/4. இங்க அப்படியே பேலன்ஸ் பண்ணிருவியா? 1/1/4 பேலன்ஸ் பிராட் டவுன் 80,000. இங்க 80 போட்டுருவியா? கேரி ஃபார்வர்ட் பண்ணி எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு போச்சு. அக்கௌண்டிங் சிம்பிள். செகண்ட் இயர் பாரு, அடிஷன் ஆஃப். அப்ப டு பேங்க் இன்னைக்கு 1/7/4. டு பேங்க் 40,000. இங்க போட்டா 1,20,000. there is no other transaction during 1/4/5. அப்ப க்ளோஸ் பண்ணி அப்படியே பேலன்ஸ் 1,20,000 எழுதிடலாம். இப்ப டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுமா? கரெக்டா? ரெண்டு அசெட் இருக்கு. இது அசெட் 1. இது என்னது? அசெட் 1. அசெட் 1 வேல்யூ எவ்வளோ? 80,000 மைனஸ் 72,000. இப்ப 72,000 10% டெப்ரிசியேஷன் போட்டா
7200 கரெக்டா பை டெப்ரிசியேஷன் 7200 பிளஸ் இந்த 40000 ரூபாய் டெப்ரிசியேஷன் இருக்குல்ல கரெக்டா 40000 ரூபாய் ஃபர்ஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் தானே 40000 ரூபாய் அப்போ மைனஸ் 10 இன்டு போட்டாலும் மைனஸ் பண்ணாலும் ஆன்சர் சேம் கரெக்டா WDV மெத்தடா இருக்கட்டும் SLM மெத்தடா இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் சேம் அப்ப என்ன பண்ணிடலாம் 40000 இன்டு 10% போட்டா எவ்வளவு வரும் அது ஒரு வருஷத்துக்கு ஆனா எனக்கு ஜூலைனா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எத்தனை மாசம் தான் 6 மாசம் தான் தேவை அப்போ ஒரு வருஷத்துக்கு 4000 ரூபாய்னா 6 மாசத்துக்கு பிளஸ் 2000 ரூபாய் 9000 ஆட் பண்ணா 17200 பை பேலன்ஸ் இங்க பேலன்ஸ் பண்ணா 17200 பிராட் டவுன் கரெக்டா இப்ப இந்த 17200ல 2 டெப்ரிசியேஷன் இருக்கு என்ன தெரியுமா இந்த அசட்டோட 2 வருஷம் டெப்ரிசியேஷன் இந்த அசட்டோட 6 மாசத்து டெப்ரிசியேஷன் கரெக்டா ஃபர்ஸ்ட் வாங்கின அசட்டோட 2 வருஷம் டெப்ரிசியேஷன் இந்த அசட்டோட இப்போ இது வரையும் ஓவரா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் டைம் லைன் ஃபாலோ பண்றேன் நீ இந்த அக்கௌண்ட்டை போட்டு முடிச்சுட்டு இந்த அக்கௌண்ட்டை போட்டு முடிச்சுட்டு இந்த அக்கௌண்ட்னா நீ கடைசி வரையும் கரெக்டா போட மாட்டேன் நான் இப்ப என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் டைம் லைன் என்ன டிரான்சாக்ஷன் வைஸ் நான் வந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் இப்ப என்ன நடக்குது 31/3/2005 இன்னைக்கு என்ன நடக்குது சேல் எவ்வளவு வித்திருக்கான் எவ்வளவு அசட்டை விற்கிறான் 12000 அசட்டை 11000 ரூபாய்க்கு விற்கிறான் எந்த அசட்டை அப்போ டிஸ்போசல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கான்ல எந்த அக்கௌண்ட்ல தான் வச்சு டிஸ்போஸ் பண்ணணும் டிஸ்போசல்ல தான் வச்சு டிஸ்போஸ் பண்ணணும் எவ்வளவு அசட்டை வித்திருக்கான் அப்ப இந்த 1,20,000 ரூபாய் தானே அந்த 12000 ரூபாய் இருக்கு பை டிஸ்போசல் 12,000 என்னைக்கு டேட்டு 31/3/2005 அப்ப இங்க 31/3/2005 அன்னைக்கு 2 அசட் மிஷினரி 12,000 இது எவ்வளவு வித்திருக்க அப்படி டைரக்டா கம்பேர் பண்ண முடியாது இது 12000 ரூபான்றது என்னைக்கு வாங்கின அசட் 1/7/2004 அன்னைக்கு வாங்கின அசட் கரெக்டா இன்னைக்கு டேட் என்ன ஆகுது 31/3/2005 இப்ப பாரு 174 அன்னைக்கு அதோட வேல்யூ 40000 ரூபாய் இயர் எண்டு 31/12 வந்துச்சுல அன்னைக்கு 4000 ரூபாய் மைனஸ் பண்ணிருக்கேன் டெப்ரிசியேஷன் போட்டு எவ்வளோ 30 எவ்வளவு டெப்ரிசியேஷன் 36000 ரூபாய் 36000 ரூபாய் தானே டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுவேன் ஏன் சாரி இங்க 2000 ரூபாய் தானே போட்டிருக்கோமா சார் ராஜா 2000 ரூபாய் இப்ப 38000 வருமா இப்போ இந்த அசட் வாங்கணும்ல எவ்வளவு அசட் அது எல்லாத்தையுமே வச்சிருக்கானா அதுல ஒரு பாட்டு மட்டும் தான் வச்சிருக்கானா அப்போ இன்னைக்கு 12000 ரூபாய் இருந்திருக்குமா இங்க டெப்ரிசியேஷன் 6 மாசத்துக்கு எவ்வளவு 10% 1200 ரூபாய் 6 மாசத்துக்கு 600 ரூபாய் கரெக்டா போட்டா 11400 இப்ப இந்த வேல்யூக்கு தானே 2005க்கு டெப்ரிசியேஷன் போடுவேன் அப்ப 11400க்கு 10% போட்டா 1140 ஆனா 10 மாசத்துக்கு 12 மாசத்துக்கு போடக்கூடாது ஏன்னா எத்தனை மாசத்துலயே வித்துட்ட அப்போ 1140 இஸ் ஃபார் எத்தனை மந்த் 12 divided by 12 into 3 280 285 கரெக்டா இதுதான் அடுத்த 3 மாசத்துக்கான டெப்ரிசியேஷன் இப்ப பாரு பை டெப்ரிசியேஷன் எவ்வளவு அந்த 3 மாசத்துக்கு 285 இது என்னைக்கு 31/3 அன்னைக்கு தனியா ஒரு என்ட்ரி பாஸ் பண்ணணும் அந்த ஒரு அசட்டுக்கு மட்டும் மிச்ச அசட்டுக்குலாம் எண்ட்ல பாஸ் பண்ணிக்கலாம் எவ்வளவு 280 இப்போ இந்த அசட்டுக்கான டெப்ரிசியேஷன் மொத்தமா எவ்வளவு ஒரு 600 8 நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் திருப்பதி போறோம்னா எந்த வண்டியில மட்டும் தான் உடைக்கணும் இப்போ இந்த அசட்ல இந்த 40000 ரூபாய் 3 அசட் இருக்கு அதுல ஒரு அசட் எவ்வளவு வேல்யூ அந்த அசட்டுக்கு மட்டும் தானே விக்கிற அப்ப அந்த அசட்டுக்கான டெப்ரிசியேஷன் எவ்வளவு இருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அந்த 12000 ரூபாய் ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு 600 ரூபாய் இருக்கு அடுத்த 3 மாசத்துக்கு 285 ரூபாய் டோட்டலா எவ்வளவு இருக்கு 885 இந்த 885 மட்டும் தான் இங்க இருந்து அனுப்பணும் என்னைக்கு 31/3 அன்னைக்கு அப்ப 885 இங்க வந்துருமா அப்ப 12000 ரூபாய் 800 ரூபாய் வச்சுனா 11200 அதுலயும் 80 ரூபாய் வச்சுனா 11015 ரூபாய் 11115 15 11115 எவ்வளவுக்கு வித்திருக்க 11000 ரூபாய்க்கு வித்திருக்கியா பை பேங்க் 11000 ரூபாய் எவ்வளவு லாஸ் பை P&L இது 31/3 அன்னைக்கு
அப்ப இந்த டிரான்சாக்ஷன் நீங்க என்ன பண்ணிட்ட, கம்ப்ளீட் பண்ணிட்ட. எண்டுக்கே உன போக விடல. எந்த எண்டுக்கே 31/12 போக முடியல. அடுத்த ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தது. என்ன டிரான்சாக்ஷன்? 36 அன்னைக்கு அகைன் ஒரு அசெட் இதாகுது. அப்போ பை அகைன் பை டிஸ்போசல் எவ்வளோ? 32,000. அந்த டிஸ்போசல் எடுத்துட்டு வந்து இங்க எழுதிரு. ஸோ இந்த அக்கௌண்ட் முடிஞ்சது, அவ்வளவுதான். இன்னொரு என்ட்ரி தான், 2 அசெட் பர்ச்சேஸ் லாஸ்டா இங்க கரெக்டா. அப்ப ஆட் பண்ணா 140, 140ல 32 போயிடுச்சுன்னா 108, அதுல போயிடுச்சுன்னா 96 பேலன்ஸ் நினைக்கிறேன். கரெக்டா 96,000 வரும். அவ்வளவுதான் முடிஞ்சது இந்த அக்கௌண்ட். அவ்வளவுதான் கம்ப்ளீட்டட். இதுல எதுவுமே டவுட் கிடையாது. இப்போ இங்கதான் ஒர்க் இருக்கு. சரி, நான் அப்புறம் போடுறேன். இப்போ இந்த 32,000 ரூபாய் வித்திருக்க, 32,000 ரூபாய் டிஸ்போசல் அக்கௌண்ட் எடுத்து வந்துச்சு. இப்போ இது காஸ்டா WDBயா? காஸ்ட். அப்ப இதுக்கான டெப்ரிசியேஷன் போடணும், சேல் வேல்யூ போடணும், ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கணும். கரெக்டா. இதுக்கான டெப்ரிசியேஷன் கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட். 32,000 ரூபாய் எப்போ வாங்கினது? 2003 ஸ்டார்டிங்ல. அப்ப இங்க எழுதிக்கோ 32,000 ரூபாய். ஃபர்ஸ்ட் வருஷம் டெப்ரிசியேஷன் எவ்வளோ? அப்ப ஃபார் த இயர் 2003க்கு டெப்ரிசியேஷன் 3200 மைனஸ் பண்ண என்ன வருது? 28,000. அடுத்த 2004க்கான டெப்ரிசியேஷன் இதுல போடு 10%, 2880. கரெக்டா. 2590. இது என்னைக்கு? 31/3/4 சாரி 31/12/4. என்னைக்கு நீ வித்திருக்க? ஒரு 6 மாசம் லேட். கரெக்டா. அப்போ இதுல 10% போட்டா 25,920 இன்டூ 10% இன்டூ 1/2 எவ்வளவு ராஜா? 1/2. இது ஃபார் 6 மந்த், இது ஃபார் 12 மந்த், இது ஃபார் 12 மந்த். நீ இப்ப இந்த டேட்ல இருக்கியா? இந்த டேட்ல தானே இருக்க. வேல்யூ என்ன மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் 24,624. இப்போ இந்த 3,200 டெப்ரிசியேஷன் இதுக்குள்ள இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் இயர் 3,200 டெப்ரிசியேஷன் இதுக்குள்ள இருக்கா? எங்க இருக்கு? இதுக்குள்ளேயே வந்துருச்சு. இந்த 2,880 டெப்ரிசியேஷன் இந்த 7,000 ரூபாய்க்குள்ள இருக்கா இல்லையா? இருக்கு. இந்த 1,296 டெப்ரிசியேஷன் இன்னும் வரல. ஏன்னா இது இந்த மாசத்து 6 மாசம் தான் ஆயிருக்கு. அப்ப அந்த 1,296 ரூபாய்க்கு மட்டும் ஒரு டெப்ரிசியேஷன் என்ட்ரி போட்டு, ஏன்னா இந்த டெப்ரிசியேஷனுக்குள்ள அது வரல. எப்படி இந்த 285,000 ரூபாய் வரலையோ அது மாதிரி இதுவும் என்ன பண்ணல, வரல. அப்ப பை டெப்ரிசியேஷன். இப்ப மொத்தமா எவ்வளவு? ஒரு 3,200 பிளஸ் ஒரு 2,880. சார் இப்படி கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு சார். ரொம்ப சிம்பிள். இங்க பாரு, இந்த நம்பர் இந்த 32,000 மைனஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த க்ளோசிங் வேல்யூ இந்த 32,000 மைனஸ் பண்ண 73. இதுதான் இந்த அசெட்டோட டெப்ரிசியேஷன். இந்த 32,000 அசெட்டோட இது எங்க அனுப்பிடணும்? இப்ப திருப்பதிக்கு போறதுக்கு பல இப்ப பயணி போற 7370. அப்ப டெப்ரிசியேஷன் 7376. அப்ப வேல்யூ 24,424 ரூபாய். நீ வித்தது எவ்வளவு? அப்ப வித்தது 26,700 ரூபாய். அப்ப எவ்வளவு எக்ஸ்ட்ரா வித்திருக்க? 2,076 ரூபாய் எக்ஸ்ட்ரா வித்திருக்க. கரெக்டா. அப்ப பை பேங்க் சேல் வேல்யூ என்ட்ரி போடு 26,700. 2PL 2,076 ரூபாய். அப்ப இது இந்த 12,000 ரூபாய்க்கு கிரெடிட் முடிஞ்சிருச்சா? இந்த 32,000 ரூபாய்க்கு கிரெடிட் டெபிட் முடிஞ்சிருச்சா? அப்ப டிஸ்போசல் அக்கௌண்ட்ல there will not be any balance. இந்த அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்குமா இருக்காதா? எந்த அசெட்டுக்கான பேலன்ஸ் இருக்கும்? இந்த 80,000 ரூபாயில இந்த 32,000 ரூபாய் போக மீதி அசெட்டுக்கான டெப்ரிசியேஷன், இந்த 40,000 ரூபாயில இந்த 12,000 ரூபாய் போக மீதி இருக்க அசெட்டுக்கான டெப்ரிசியேஷன் இதுக்குள்ள நிற்கும். இப்ப 2005 வரையும் முடிச்சாகணும்ல. அதுக்கு நடுவில் ஒரு பர்ச்சேஸ் வேற வந்துருச்சு. 1/10க்கு ஒரு பர்ச்சேஸ் 20,000 ரூபாய் போட்டு. இப்போ க்ளோசிங்க்கு நீ டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். பை டெப்ரிசியேஷன். எண்டுக்கு டெப்ரிசியேஷன் போடுவோம்ல எப்படி? இயர் எண்டுக்கு. இப்போ இந்த 80ல எவ்வளவு போயிடுச்சு? இந்த 80ல எவ்வளவு போயிடுச்சு? 32,000 ரூபாய் போயிடுச்சு. கரெக்டா. அப்ப மீதி எவ்வளவுதான் இருக்கு? 48,000 ரூபாய் தான் இருக்கு. 48,000 ரூபாய்க்கு தேர்ட் இயர் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சு போட்டுக்கோ. 48,000 ரூபாய்க்கு எப்படி? 48,000 ரூபாய்க்கு 48,000 ரூபாய் மைனஸ் 10%, மைனஸ் 10% இன்டூ 10% போட்டா டெப்ரிசியேஷன் கிடைச்சிரும். அப்ப மைனஸ் போட்டீங்கன்னா டேரக்டா ஆன்சர் கிடைச்சிரும். அது வேணாம் எனக்கு. அப்ப என்ன பண்ணு, 48,000 ரூபாய் கால்குலேட்டர்ல மைனஸ் 10% போடு, ஒரு ஆன்சர் வரும். மைனஸ் 10% போடு, இன்னொரு ஆன்சர் வரும். இந்த வேல்யூல தானே டெப்ரிசியேஷன் போடணும் தேர்ட் இயருக்கு. இன்டூ 10% போடு, ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் என்ன ஆன்சர் ராஜா? 3,089,888. இது இந்த 80,000 ரூபாய் மிச்சம் இருக்கிற அசெட்டுக்கான
டெப்ரிசியேஷன். அடுத்தது என்ன அசெட் இருக்கு? 40,000 ரூபாய். அது ஒரு வருஷம் எண்ட்லயே 38,000 ஆயிடுச்சா? ஒரு வருஷம் எண்ட்லயே 38,000 ஆச்சு. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து கூட டைரக்டா கூட கால்குலேஷன் வரலாம். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து கூட நீ என்ன வரலாம்? டைரக்டா கால்குலேஷன் வரலாம். அப்ப எப்படின்னா எப்படி? 40,000 ரூபாயா? ஃபர்ஸ்ட் இயருக்கு டெப்ரிசியேஷன் போட்டா 2,000 ரூபாய். அப்ப என்ன வந்து 38,000 ரூபாய். இப்போதான் அதுல நம்ம எவ்வளவுக்கு வித்துட்டோம்? அப்ப 48 12 பேசுனா 28,000 ரூபாய். 28,000 ரூபாய் 10% டெப்ரிசியேஷன் கண்டுபிடி. 2000 அப்ப 1400 ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு. கரெக்டா? போட்டா 26,600. அப்புறம் 10% போடு. 2004 வேல்யூ கிடைச்சிரும். இன்டூ 10% போட்டீங்கன்னா 2005 வேல்யூ கிடைச்சிரும். அந்த வேல்யூ எடுத்து வந்து இங்க ஆட் பண்ணிக்க இந்த நம்பரோட. பிளஸ் இந்த 20,000 ரூபாய் புதுசா வாங்கியிருக்கல, இதுக்கு எத்தனை மாசத்துக்கு டெப்ரிசியேஷன்? அக்டோபர் மாசம் வாங்கியிருக்க, 3 மாசம். அப்ப 10,000 20,000 இன்டு 10% போட்டா 2,000. 2,000 12 மாசத்துக்குன்னா 500 ரூபாய். அப்ப பிளஸ் ஒரு 500 ரூபாய் டெப்ரிசியேஷன் இங்க தூக்கி போட்டு கணக்கு முடிச்சிடலாம். நல்லா சொல்றேன் பாரு. இந்த மாதிரி டிஸ்போசல் இல்ல அப்படின்னா இது மாதிரி செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. WDV தானே? 8,000 ரூபாயில அப்படியே 10% மைனஸ் பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும். தேர்ட் இயர் டெப்ரிசியேஷன் அந்த 7,500 10% மைனஸ் பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும். நான் சொல்றது இங்க போட்டிருக்கோம்ல, 32,000 ரூபாயில இது 3 மாசத்துக்கு டெப்ரிசியேஷனா இல்ல 10 மாசத்துக்கா? 12 மாசத்துக்கு தானே? அப்ப 3,200 ரூபாய் மைனஸ் 10% போட்டா இது கிடைக்குதா? இதுல 10% போட்டா இது கிடைக்குதா? சேம் வே 3,200 10% போட்டா இது கிடைச்சிரும். இந்த 2,880 10% போட்டா இது கிடைச்சிரும். எப்படி அசெட்டோட வேல்யூல 10% போட்டா உனக்கு அடுத்த அசெட்டோட வேல்யூ கிடைக்குதோ, டெப்ரிசியேஷன் வேல்யூல 10% குறைச்சாலும் அடுத்த வருஷத்தோட டெப்ரிசியேஷன் உனக்கு கிடைச்சிரும். If there is no disposal, if there is no, so இப்ப நீ என்னத்தை ஃபாலோ பண்ணிக்கணும்? இங்க ஆர்டர் ஃபாலோ பண்ணிக்கணும். என்ன ஃபாலோ பண்ணிக்கணும்? ஆர்டர் ஃபாலோ பண்ணிக்கணும். சொல்றது புரியுதா ராஜா? இதுதான் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். அதுலயே டிஸ்போசல் அக்கௌண்ட் சொல்லி கொடுத்துறேன். சார் டிஸ்போசல் அக்கௌண்ட் கேட்கல சார். அப்ப எங்க வச்சு டிஸ்போஸ் பண்ற? அசெட் அக்கௌண்ட்ல வச்சு டிஸ்போஸ் பண்ணி. இங்க போட்ட என்ட்ரியா 12,000 ரூபாய் கிரெடிட்டே கொடுக்காத. இதுக்கு பதிலா இந்த 885 ரூபாய் இங்க கிரெடிட் கொடு, இந்த 11,000 ரூபாய் இங்க கிரெடிட் கொடு, இந்த 115 ரூபாய் இங்கேயே கிரெடிட் கொடுத்துரு. அதான உனக்கு கச்சமுச்சான என்ட்ரி இருக்கும். அவன் கேட்கவே இல்லைனாலும் எந்த அக்கௌண்ட் போட்டுக்கலாம்? டிஸ்போசல் அக்கௌண்ட். ஆனா டிஸ்போசல் அக்கௌண்ட் கேட்டா இங்க போடக்கூடாது. அவன் டிஸ்போசல் அக்கௌண்ட் போடுன்னு கேட்கல, நீ ஏன் எந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம்? டிஸ்போசல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அங்க டிஸ்போஸ் பண்ணலாம். ஆனா அவன் கேட்டான் டிஸ்போசல்னா நீ இங்க வச்சு டிஸ்போஸ் பண்ணக்கூடாது, தனியா அக்கௌண்ட் போட்டுருக்கும். சரியா ராஜா? இது ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன்ல சம் கேட்டதுக்கு. இதுல எஸ்எல்எம் கேட்டா இன்னும் ஈஸியா இருந்திருக்கும். ஓகேவா? இது நான் ஆல்ரெடி தெரியும் நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப 40,000 ரூபாய் அசெட் இருக்குன்னு வச்சுக்கோ. WDV கேட்கறான். ஃபர்ஸ்ட் வருஷம் எப்படி போடுவ? மைனஸ் 10% போடுவியா? இது 4,000 வரும். ஆன்சர் என்ன வந்துடும்? 36,000 ரூபாய். அதுல 10% போட்டா 3,600 போட நம்பர் வருமா? அது மாதிரி மைனஸ் பண்ணி கால்குலேட்டர் வச்சிருக்கா 40,000 மைனஸ் 10% போட்டா 36,000 வந்துடும். அப்படியே மைனஸ் 10% போட்டா இந்த வேல்யூ வந்துடும். மைனஸ் 10%. இப்போ எனக்கு தேர்ட் இயர் டெப்ரிசியேஷன் வேணும். அப்படி உட்காந்து இதெல்லாம் கண்டுபிடிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் 4,000 4,000 எடுத்து மைனஸ் 10% போடு. ஆன்சர் டேரக்டா செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன் வந்துடும். மைனஸ் 10% போடு, டேரக்டா தேர்ட் இயர் டெப்ரிசியேஷன் வந்துடும். அப்ப டெப்ரிசியேஷன் டெப்ரிசியேட் பண்ணா ஃபியூச்சர் பீரியடுக்கான டெப்ரிசியேஷன் வந்துகிட்டே இருக்கும். புரியுதா நான் சொல்றது? அடுத்தது சேஞ்ச் இன் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன். என்னது ராஜா? SLM டு WDV, WDV டு SLM. சரி, சிம்பிளா சொல்லு. ஒரு அசெட்டுக்கு 5 வருஷம் நீ டெப்ரிசியேட் பண்ணிருக்க. அண்டர் SLMலயும் டெப்ரிசியேட் பண்ணிருக்க, WDVலயும் டெப்ரிசியேட் பண்ணிருக்க. 1 லட்சம் ரூபாய் அசெட் 10% ரெண்டுத்திலையும் டெப்ரிசியேட் பண்ணிருக்க. எந்த மெத்தட்ல டெப்ரிசியேஷன் அதிகமா இருக்கும் சார்ஜ் பண்றது 5 வருஷத்துல? SLM. ஏன்னா 10,000 இங்க எவ்வளவு சார்ஜ் பண்ணிருப்ப? 50,000. கரெக்டா? இங்க 10,000 ஃபர்ஸ்ட் இயர், அதுல 10% குறைச்சா 9,000 செகண்ட் இயர், அதுல 10% குறைச்சா 8,100 தேர்ட் இயர், அதுல 10% குறைச்சா 7,000 சம்திங், அதுல 10% குறைச்சா 6,000. 5 வருஷம் டெப்ரிசியேஷன் இங்க 10 இருக்குமா? இங்க இப்படி குறைஞ்சிருக்குமா? இதோட டோட்டல் பாத்தீங்கன்னா சம்வேர் அரௌண்ட் 30,000 தான் வரும். அப்போ இங்க எவ்வளவு டெப்ரிசியேஷன் இருக்கு? அதிகமா இருக்கு அங்க. அப்ப இந்த ரெண்டு மெத்தட் கம்பேர் பண்ணும்போது SLM கம்பேர் டு WDV, SLM மெத்தட்ல டெப்ரிசியேஷன் என்னவா இருக்கும்? அப்போ WDV
WDV என்ன ரிட்டர்ன் டவுன் வேல்யூ. நான் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட பத்தி பேசல, ரிட்டர்ன் டவுன் வேல்யூ பத்தி பேசுறேன். இங்க ரிட்டர்ன் டவுன் வேல்யூ 1 லட்சம் ரூபாய் அசெட் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ எவ்வளவு இருக்கும்? 50,000 ரூபாய். இங்க 1 லட்சம் ரூபாய் அசெட் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ எவ்வளவு இருக்கும்? அப்போ எந்த மெத்தட்ல WDV will be more? WDV மெத்தட்ல. இப்ப ரெண்டு மெத்தட்ல டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்றேன்னா எந்த மெத்தட்ல WDV will be more? ஏன் WDV மெத்தட்ல டெப்ரிசியேஷன் will be less, டெப்ரிசியேஷன் கம்மியா இருந்தா அசெட் வேல்யூ will be more. இங்க டெப்ரிசியேஷன் இஸ் மோர், அப்ப அசெட் வேல்யூ will be கரெக்டா ராஜா? இப்போ நீ இப்படி சார்ஜ் பண்ணிட்டு வந்த, நீ இப்படி ஷிஃப்ட் ஆகிட்ட எதுல இருந்து? SLMல இருந்து WDV. இதுல ரெண்டு இருக்கு, ப்ராஸ்பெக்டிவ் ரெட்ராஸ்பெக்டிவ். ப்ராஸ்பெக்டிவ் என்ன தெரியுமா? இப்ப 5 வருஷம் கழிச்சு வேல்யூ என்ன இருக்கு? 5 வருஷம் கழிச்சு வேல்யூ என்ன இருக்கு? 50,000 ரூபாய் 10% டெப்ரிசியேஷன் அப்படியே போட்டு WDV. 50,000 ரூபாய் 10% போட்டா எவ்வளவு வரும்? 5,000 ரூபாய். வேல்யூ 45,000, இதுல 10% 4,500 ரூபாய். அப்ப இங்க இருந்து அப்படியே இதான் அசெட் வேல்யூ அப்படின்னு இங்க இருந்தே கண்டினியூ பண்ணிட்டு போனா அது என்ன எஃபெக்ட்? ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட். இங்க இதான் அசெட் வேல்யூ, இங்க இருந்து WDV நீ டெப்ரிசியேட் பண்ண ஆரம்பிச்சிட்ட SLM மெத்தடுக்கு பதிலா அப்படின்னா ப்ராஸ்பெக்டிவ். இத்தனால இங்க என்ன மெத்தட்ல வந்துட்டு இருந்த? இனிமேல SLM அப்படின்னா என்ன? 10 வருஷம் 10,000 7 வருஷத்துக்கு 10,000 போட்டுருவேன். ஆமா. இப்ப இது எத்தனை வருஷம் முடிஞ்சிருக்கு? 5 வருஷம் முடிஞ்சிருக்கா? மீதி எத்தனை வருஷம் இருக்கு? அப்போ 70/5 என்ன வருது? 14. அப்ப ஃபர்ஸ்ட் வருஷம் 14, செகண்ட் 14, தேர்ட் 14, ஃபோர்த் 14, ஃபிஃப்த் 14 முடிச்சிருவாங்க. அப்ப இன்னில இருந்து அது என்ன மெத்தடா மாத்திடுவேன்? என்ன மெத்தடா மாத்திடுவேன்? SLM மாத்தி விட்டுருவேன். இது என்ன எஃபெக்ட்? ப்ராஸ்பெக்டிவ். என்ன எஃபெக்ட்? ப்ராஸ்பெக்டிவ். இதுக்கப்புறத்துல இருந்து இப்படிதான் சார்ஜ் பண்ணுவேன்னா வேற வழி இல்லை. பட் நல்லா புரிஞ்சுக்கோ, there is nothing called accountsல change in method of depreciation அப்படின்னு எதுவுமே கிடையாது. அப்படி இருந்ததுன்னா இன்னில இருந்து மாத்திக்கோன்ட்டான். ப்ராஸ்பெக்டிவா என்ன பண்ணிக்கோன்ட்டான். இப்ப நான் எப்படி சொன்னா அது மாதிரி மாத்திக்கலான்ட்டான். பட் ஓல்டு ஏஎஸ் பழைய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்கணுங்குது. என்னன்னு சொல்லுது? ப்ராஸ்பெக்டிவா எஃபெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிரு, இதுதான் கரெக்ட். பட் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் உன் புக்ஸ்ல கொடுத்துருக்கணும் அப்படிங்குது. ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் என்ன தெரியுமா? இங்க நீ எவ்வளவு டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணிருக்க? இங்க எவ்வளவு சார்ஜ் பண்ணிருக்க? சும்மா 30,000 நான் கணக்கு போட்டிருக்கேன். மேபி ஒரு அமௌண்ட் கூட கூட வரலாம். 30,000 நான் சொல்லியிருக்கேன். அப்ப எவ்வளவு கம்மியா சார்ஜ் பண்ணிருக்கேன்? இங்க எவ்வளவு கூட சார்ஜ்? இத்தனால SLMல இருக்கேன்னு வச்சுக்கோ, எவ்வளவு எக்ஸ்ட்ராவா டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணிருக்கேன்? இந்த 20,000 ரூபாய் டெப்ரிசியேஷன் P&L ரிவர்ஸ் பண்ணு. பை ஓவர் டெபிஷன் 20,000 ரூபாய் ரிவர்ஸ் பண்ணிட்டு ரிவர்ஸ் பண்ணிட்டு இப்போ எவ்வளவு டெப்ரிசியேஷன்? இந்த இப்போ 50,000 நார்மலா போனா இப்போ எவ்வளவு டெப்ரிசியேஷன்? நல்லா புரிஞ்சுக்கோ. இத்தனை நாள் SLMல இருந்த, இப்போ நீ எதுக்கு மாறிட்ட? WDV மாறிட்ட. அப்ப WDV மாறினா மேல 5,000, அடுத்த வருஷம் 45,000 வரும், அடுத்து 4,500, இப்படி தானே போவ. அப்ப எப்பயும் போல எவ்வளவு வரும் டெப்ரிசியேஷன் உனக்கு? 5,000 ரூபாய் டூ டெப்ரிசியேஷன் P&L போட்டுக்கோ. பட் ஸ்டில் இந்த மெத்தட்ல கால்குலேட் பண்ணா உனக்கு எவ்வளவு டெப்ரிசியேஷன்? இந்த மெத்தட்ல கால்குலேட் பண்ணா உனக்கு எவ்வளவு டெப்ரிசியேஷன்? இந்த மெத்தட்ல வந்ததுனால எவ்வளவு எக்ஸஸா போட்டிருக்க? அந்த 20,000 இப்ப இந்த மெத்தட்ல போறதுனால போட்டிருக்க மாட்டல. இந்த மெத்தட்ல போனா இதனால எவ்வளவுதான் போட்டிருப்ப? 30 தானே போட்டிருப்ப. ஆனா இப்ப எவ்வளவு போடுற? 50 போட்டிருக்க. அப்ப 20 எக்ஸ்ட்ராவா ரிவர்ஸ் பண்ணு. இதுக்கப்புறம் நீ எந்த மெத்தட்ல போகணுமோ போட்டுக்கோ. சப்போஸ் நீ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க, எந்த மெத்தடு? WDV மெத்தட். இப்ப நீ எந்த மெத்தடுக்கு மாற போற? SLM மெத்தட் மாற போற. இப்ப SLM மெத்தட் மாறினா இனிமேல டெப்ரிசியேஷன் எவ்வளவு? அப்ப 214. எப்பயும் போல டெப்ரிசியேஷன் போட்டுக்கோ, அது பிரச்சனை இல்லை. பட் இத்தனை நாள் எவ்வளவுதான் சார்ஜ் பண்ணிருக்க? ஆனா அந்த மெத்தட்ல போனா எவ்வளவு காமிச்சிருக்கோம்? 50 காமிச்சிருக்கணும்ல. எவ்வளவு காமிச்சிருக்கணும்? அதுக்கு எஃபெக்ட் கொடுக்கணும்ல. எவ்வளவு எஃபெக்ட்? அப்ப 20,000 ரூபாய் சார்ஜ் பண்ணு டெப்ரிசியேஷன். இதான் என்னது? சேஞ்ச் இன் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன். ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னா இருக்கிற வேல்யூல இருந்து அப்படியே